إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتل عليهم نبأ إبراهيم إذ قال لأبيه وقومه ما تعبدون صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனினூடாக எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான புத்திமதிகளை தந்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு முறையும் குர்ஆனை படித்து பார்க்கும் பொழுது குர்ஆன் என்னுடன் தான் பேசிக்கொண்டிருக்கிறது, குர்ஆன் எனக்குத்தான் புத்தி சொல்லுகிறது, குர்ஆன் என்னை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது தான் குர்ஆனை படிக்கும் பொழுதெல்லாம் அது எனக்காக இறக்கி வைக்கப்பட்ட, என்னை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு செல்வம் என்பது அதை விளங்கி ஓதக்கூடிய படிக்கக்கூடிய அனைவருக்கும் அது புரியும். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த புத்திமதிகளுடைய கட்டமைப்பை வெறுமனே சட்டங்களாக மட்டும் ஆக்கி வைக்கவில்லை. சட்டங்களினூடாக ஒரு சமூகத்தை திருத்துவது என்பது அது ஒரு முடியாத கர்மம். சட்டம் போட்டு சட்டத்தினூடாக ஒரு சமூகத்தை சீர்திருத்த முடியும் என்று கனவு காண்பது என்பது அது அவ்வளவு லேசான ஒரு விடயம் அல்ல. சட்டங்களையும் குர்ஆனினூடாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆனாலும் உதாரணங்களினூடாக பலநூறு உதாரணங்களை பற்றி குர்ஆன் பேசி இருக்கிறது. வலில்லாஹில் மஸலுல் அஅலா, உதாரணங்கள் சொல்லுவதில் அல்லாஹ் மிகவும் உயர்ந்தவன். குர்ஆனின் வாயிலாக குர்ஆனினூடாக வஆயத்துல் லஹும் அன்னா ஹமல்னா ذُرِّيَّتَهُمْ فِي الْفُلْكِ الْمَشْحُونِ வஆயத்துல் லஹுமுல் அர்துல் மைத்தத்து வஹ்யைனாஹா, இப்படியாக குர்ஆனினூடாக உதாரணங்கள் தத்துவங்களினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கைக்கு பல வகையான உதாரணங்களை புத்திமதிகளை சொல்லி இருக்கின்றான். அனைத்துக்கும் மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்களுடைய, நல்லவர்களுடைய, பாவிகளுடைய வரலாறுகளை சொல்லியும் அல்லாஹ் எங்களுக்கு புத்தி சொல்லுகின்றான். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இந்த சமூகத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? எப்படி வாழ்ந்தார்கள்? மலைகளை வீடுகளாக, மலைகளை குடைந்து வீடு கட்டினார்கள், பெரிய பெரிய ஃபேக்டரிகள் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த லக்ஸரி லைஃப், ஆடம்பரமான வாழ்வு எப்படி இருந்தது? இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த வம்பர்களுடைய, பாவிகளுடைய, மோசமான மனிதர்களுடைய வரலாறுகளை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான்.
அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னொரு சாலிஹான நல்ல மக்களுடைய வரலாறுகளையும் குர்ஆனினூடாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகின்றான். சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், மா கான ஹதீஸ யுஃப்தரா, இது எதுவுமே இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் அல்ல, சோடிக்கப்பட்ட கதைகள் அல்ல, அல்லது கற்பனை கதைகளும் அல்ல. இவைகள் எல்லாம் நடந்தவைகள். மா கான ஹதீஸ யுஃப்தரா, இட்டுக்கட்டப்பட்ட சோடிக்கப்பட்ட கற்பனையில் வந்த கதைகள் அல்ல. இது உண்மையானவைகள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்மைப்படுத்தப்பட்ட கதைகள், உண்மைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள். இவைகளை படித்து பாருங்கள். மா கான ஹதீஸன் யுஃப்தரா வலாக்கின் தஸ்தீகல்லதி பைன யதைஹி வ தஃஸீல குல்லி ஷைஇன் வஹுதன் வ ரஹ்மத்தன் லிகௌமி யுமினூன். ஈமான் கொண்ட மக்களுக்கு இதில் மிக அழகான படிப்பினைகள் இருக்கிறது, புத்திமதிகள் இருக்கிறது, வாழ்க்கைக்கு தேவையான புத்திமதிகள். ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம், ஹஜ்ஜை முடித்து விட்டோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுகள் பேசி படித்து விட முடியாது, படித்துக் கொண்டே இருக்கலாம். அல்லாஹ்வும் சொல்லுகிறான், எங்களுக்கு கட்டளையாக சொல்லுகின்றான், நபியை பார்த்து சொல்லுகின்றான், நபியே நாயகமே வத்லு அலைஹிம் நபஅ இப்ராஹிம். அது ஹஜ்ஜுடைய மாதத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் பேசுங்கள், ஓதி காட்டுங்கள், சொல்லி காட்டுங்கள், மக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய வாழ்க்கையில் சின்ன குழந்தை, ஒரு 15-16 வயது குழந்தைக்கும் படிப்பினை இருக்கிறது. ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய, ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய ஒரு வாலிபருக்கும் உதாரணம் இருக்கிறது. வாப்பா உம்மாவுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணம் இருக்கிறது. ஒரு வம்பனுடன் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு உதாரணம் இருக்கிறது. திருமணம் முடித்து விட்டோம், குழந்தை பாக்கியம் இல்லை, அப்ப என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணம் இருக்கிறது. குழந்தை கிடைத்து விட்ட அந்த குழந்தையை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும், அதற்கு உதாரணம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். குடும்பத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், குடும்பத்துக்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கு உதாரணம் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ கேட்க வேண்டும், இந்த நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும். சுப்ஹானல்லாஹ். எனக்கு பேச தெரியும் என்பதற்காக வேண்டி பேசுவதல்ல, நான் ஒரு முஸ்லிமாக இருந்து பேச வேண்டும், எனக்கும் பதில் சொல்ல முடியும். ரமதானுடைய காலத்தில் எங்களுக்கு யாராவது சாப்பிடுவதற்கு தந்தால் நாங்கள் என்ன சொல்லுகின்றோம், இன்னி அன ஸாயிம், நான் ஒரு நோம்பாளி, எனக்கு சாப்பிட முடியாது. நான் ஒரு முஸ்லிமாக இருந்து சொல்ல வேண்டும், நீங்க சொல்லக்கூடிய விடயத்துக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியும், ஆனால் நான் பதில் சொல்ல மாட்டேன், ஏனென்றால் நான் ஒரு முஸ்லிம். என்னுடைய நாவு எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை என்னுடைய மார்க்கம் எனக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு வரலாறு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதைத்தான் சொல்லுகிறான், வத்லு அலைஹிம், நபியே நாயகமே நீங்க ஓதி காண்பியுங்கள், நீங்க விளங்கப்படுத்துங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறை, வாழ்க்கையை பற்றி படிப்பினைக்குரிய வாழ்க்கை. அதுல மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் கண்டுகொள்ள முடிந்த ஒரு விடயம் தான் அவருடைய துஆக்கள். அவர்களுடைய துஆக்கள், மறுமை வாழ்க்கையை பற்றியுள்ள பயம், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை எப்படி இருக்க போகுது. இன்னும் ஒரு மிக முக்கியமான பாடம் தான், நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் சரண்டர் ஆகிவிட்டேன். நான் அல்லாஹ்வுக்கு முன்னால சரண்டர், அல்லாஹ்வுக்கு முன்னால எனக்கு எதுவுமே பெருசு கிடையாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் எதுவுமே எனக்கு பெருசு கிடையாது, அனைத்தும் அல்லாஹ்வுக்கு பிறகுதான். நான் அல்லாஹ்வுக்கு முன்னால சரண்டர் ஆகிவிட்டேன். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட இன்னொரு பாடங்களை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு படித்துக் கொள்ள முடியும். உலமாக்கள் இருக்கிறார்கள், குர்ஆனுடைய ஹுஃபாதுகள் இருக்கிறார்கள், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விரிவுரையாளர்கள் இருக்கிறார்கள். அணுகி கேட்டு பாருங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துஆக்கள். தன்னுடைய தகப்பனுக்கு அப்படி துஆ கேட்டார்கள்.
தன்னுடைய தகப்பன் வாப்பாக்கு துஆ கேட்டார்கள். தன்னுடைய வாப்பாவுடன் உரையாடின முறை சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய வாப்பாவுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மண்டாடி கேட்ட துஆக்களுடைய வசன நடைகள் இவைகள் எல்லாம் படிக்கப்பட வேண்டியவைகள். திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். எப்படி கேட்டார்கள்? புள்ள கேட்டார்கள். குழந்தை பாக்கியத்தை கேட்டார்கள். எப்படி கேட்டார்கள்? சும்மா கற்பனையில் வந்ததெல்லாம் கேட்க வானம், சுருக்கமாக கேளுங்கள், ஆழமான வார்த்தைகளை கொண்டு கேளுங்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்டார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தைகளை தந்திடுவாயாக. சாலிஹான குழந்தை என்றா யாரு? எல்லா உலமாக்களும் சாலிஹானவர்கள் அல்ல, எல்லா ஹுஃபாதுகளும் சாலிஹான மக்கள் அல்ல, எல்லா ஹாஜிகளும் நல்லவர்கள் அல்ல. நல்லவர்கள் என்பது சுப்ஹானல்லாஹ் யாராகவும் இருக்கலாம். ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய மனிதர், ஒரு தொழிலாளி, ஒரு முதலாளி, ஒரு அரச உத்தியோகம் செய்யக்கூடியவர், சுப்ஹானல்லாஹ் யாரும் சாலிஹானவனாக இருக்க முடியும். யா அல்லாஹ் என்னுடைய குழந்தை யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் சாலிஹானவராக இருக்க வேண்டும். எனக்கு அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியத்தை தான். புள்ளைய கேட்கல, அந்த புள்ளை எப்படி இருக்கணும்? அந்த புள்ள சாலிஹான பிள்ளையாக இருக்கணும். ஏனென்றா சாலிஹான பிள்ளையாக இருந்தால்தான் நான் கபருக்கு போனாலும் அந்த புள்ள கேட்கிற துஆ எனக்கு கபூலாகும். வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய சாலிஹான குழந்தை, சாலிஹான குழந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்லி தராங்க. புள்ள கேட்கணுமா? இப்படி கேளுங்க. புள்ள எந்த வயசுல கேட்டாங்க? மனைவி மலடி, மனைவிக்கு புள்ள இல்லை, மனைவிக்கு இருக்கு பிறகு கற்பம் தரிக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டு விட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயது 100 தாண்டி விட்டது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட்டு நிராசையாகி விடவில்லை. அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட்டு நிராசையாகவில்லை, கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லித்தாரான்? உலகம் சொல்லலாம் உனக்கு இதற்கு பிறகு இது சாத்தியம் இல்லை என்று சொல்லி, அதற்கு பிறகு நாங்கள் நம்ப வேண்டும் அல்லாஹ்வுக்கு முடியும் என்பதை. நாங்கள் எல்லாரும் துஆ கேட்கிறது எதுவரைக்கும் தெரியுமா? வைத்தியர்கள், டாக்டர்மார் எங்களுக்கு சொல்றாங்க சான்ஸ் இருக்குது, சந்தர்ப்பம் இருக்குது, முயற்சி செய்வோம், அந்த வைத்தியம் செய்வோம், இந்த வைத்தியம் செய்வோம் என்று சொல்லி 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 இருக்கும் காலமெல்லாம் எங்களோட துஆவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். என்றைக்கு டாக்டர் சொல்லுவாரோ இதுக்கு பிறகு இது இம்பாசிபிள், சாத்திய கூறுகள் எதுவுமே இல்லை, நடக்க முடியாது, உங்களோட மனைவிக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை, உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை, எனவே இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு உலக வரலாற்றிலேயே குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதற்கு பேர் துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் துஆ கேட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை பற்றி குர்ஆன் வந்திருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது எப்படி துஆ கேட்டார்கள். எனக்கு 4 கடை இருக்குது, எனக்கு காணி பூமி இருக்குது, எனக்கு சொத்து செல்வம் இருக்குது, எனக்கு பிள்ளைகள் யாரும் இல்லாவிட்டால் இவைகளுக்கு அனந்தரக்காராக்கள் யாரு? இவைகளுக்கு அனந்தரக்காராக்கள் யாரு? யாரு வாரிசாக வரப்போறாங்க? எங்களுக்கு அந்த பிரச்சனையும் இருக்கிற. சொத்து கூடிவிட்டா சொத்துக்கு வாரிசு யாரு? சொத்துக்கு அடுத்த வாரிசு யாரு? தலைவர் அடுத்த அனந்தரக்காரால் யாரு? இப்ராஹிம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேக்குறாங்க, யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாக்கூப் வஜஅல்ஹு ரப்பி ரதியா. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குழந்தை இல்லாதவர்கள் எப்படி துஆ கேட்க வேண்டும்? உங்களோட குழந்தையை கொண்டு நீங்கள் எதை அடைய வேண்டும்? உங்களோட குழந்தையை கொண்டு உலக லாபங்களுக்காக வேண்டி குழந்தைகளை பெற்று வளர்க்க வேண்டாம். ஒவ்வொரு பெற்றோருக்கும் சொல்லி தருகின்றேன், இந்த துஆவை ஓதுங்கோ. அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃபضلிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு ஒருவரின் பக்கம் என்னை தேவகான வைத்து விடாதே. அது என் குழந்தையாக இருந்தாலும் சரி,
பிள்ளைகள்கிட்ட கூட கை நீட்டக்கூடாது. பிள்ளைகளை வளர்த்தெடுத்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி, பிள்ளைகளை உருவாக்கினது அல்லாஹ்வுக்காக வேண்டி, பிள்ளைகளை உருவாக்கினது கபரு பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குழந்தைகளை வளர்த்து விட்டு என் மகன் என்ன ஹஜ்ஜிக்கு அனுப்பணும், என் மகன் எனக்கு உம்ராவுக்கு என்ன அனுப்பணும், அந்த நோக்கம் ஒன்றுமே வானம். நான் புள்ள வளர்த்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஒரு சாலிஹான குழந்தை, யா அல்லாஹ் இந்த குழந்தையினூடாக எந்த ஒரு லாபத்தையும் இந்த உலகத்தில் தந்து விடாதே, இந்த குழந்தைக்கு செலவழித்ததையும் இந்த குழந்தையை உருவாக்கினதும் உனக்காக வேண்டி அதனுடைய வருமானத்தை, அதனுடைய லாபத்தை, அதனுடைய முதலீட்டை, பிரயோஜனத்தை எனக்கு மௌத்துக்கு பிறகு தந்து விடியாமா. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இது ஒரு பாடம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில படித்த பாடம். இரண்டாவது ஒரு பாடம், முக்கியமான பாடம் என்ன தெரியுமாவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில அவர்களுடைய நாவு, சுப்ஹானல்லாஹ், இந்த நாவை பாவித்த முறை ஒன்றுக்கு உலமாக்கள் இருக்கிறார்கள். பத்தினித்தனம். நாங்கள் பத்தினித்தனம் என்று சொல்லும் பொழுது பொதுவாக கற்பினுடைய பத்தினித்தனத்தை தான் பேசுவோம். இந்த மனிதனுடைய கற்பு பத்தினித்தனமான ஒரு கற்பு, இந்த பெண்ணுடைய கற்பு ஒரு பத்தினித்தனமான கற்பு. அதாவது எந்த வகையான மானக்கேடான கர்மங்களிலும் அவர்கள் ஈடுபடவில்லை என்பதைத்தான் சுட்டிக்காட்டும் பத்தினித்தனம் என்ற வார்த்தை. ஆனால் அதற்கு மேலொரு படியாக குர்ஆன் பத்தினித்தனத்தை பற்றி பேசும் பொழுது இஃபத்துல் லிசான், நாவினுடைய பத்தினித்தனம். இந்த நாவினூடாக யாருடைய மனதையும் நோவிக்க கூடாது, இந்த நாவினூடாக யாரையுமே துன்புறுத்தக்கூடாது. வகுப்பறையில் உள்ள ஆசிரியராக இருக்கலாம், மதரசாவில் உள்ள உஸ்தாதாக இருக்கலாம், மிம்பர்ல இருக்கிற ஹதீபாக இருக்கலாம், ஊருடைய தலைவராக இருக்கலாம், தொழிலாளிகளுக்கு இருக்கிற முதலாளியாக இருக்கலாம், வீட்டுக்குள்ளே இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள கணவனாக இருக்கலாம், அல்லது மனைவி கணவனுக்காக இருக்கலாம். யாருடைய மனதையும் இந்த வாயினால் துன்புறுத்தக்கூடாது. இந்த வாய் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பாவிக்க வேண்டும்? சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை பிரட்டி பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக வழிகாட்டி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தகப்பனார் சிலை வணக்கம் செய்கிறார். அவர்தான் சிலை வணக்கத்தை ப்ரோமோட் பண்ணுகிறார். பள்ளிக்கு வராத வாப்பவல்ல, நோன்பு பிடிக்காத வாப்பவல்ல. அந்த வாப்ப யாருன்னா சிலை வணங்கி, சிலை வணக்கத்தின் ஊடாகத்தான் வணக்க வழிபாடுகளை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வாப்பாட்ட பேச்சு எப்படி கதைத்தாரு, எப்படி பேசினாரு? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டுவிட்டு தன்னுடைய தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் போய் சொன்னார்கள், யா அபத்தி, என்னுடைய அன்புக்கும் பண்புக்கும் இரக்கத்துக்கும் பாசத்துக்கும் உரிய வாப்பாவே உரையாடினார். யா அபத்தி, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அன்பு குழந்தை தன்னுடைய தகப்பனாரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? அவர் நபி, அவருடைய தகப்பனார் ஒரு நபி. அந்த தகப்பனாரை பார்த்து சொன்ன வார்த்தை யா அபத்தி, அன்புக்கும் பண்புக்கும் இரக்கத்துக்கும் உரிய வாப்பாவே என்று உரையாடினார். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதே வார்த்தையை தான் தன்னுடைய தகப்பனாருக்கும் பாவித்தார்கள். யா அபத்தி லிம தஅபுது ஷைத்தான், யா அபத்தி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்ஸிர், யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய வாப்பாவே. ஒரு ஈமான் கொண்ட நபியை எந்த வார்த்தையை கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விழித்தார்களோ அதே வார்த்தையை கொண்டுதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய வாப்பாவை பார்த்து விழித்தார்கள். அப்படி விழித்தும், அப்படி உரையாடியும், அப்படி கதைத்தும் அந்த வாப்பக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாவா, அவர்களுடைய போதனைகள், அவர்களுடைய வழிகாட்டல் அவர்களுக்கு சரியாக தென்படவில்லை. ஏண்டா ஹிதாயத்து என்பது யாருடைய கையிலும் கிடையாது.
ஹிதாயத் என்பது யாருடைய கையிலும் கிடையாது. ஹிதாயத் இருக்கிறது அல்லாஹ்வுடைய கையில. பெரும்பாலும் அநேகமான ஹதீபுமார்கள் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்லிவிடுவார்கள், வமன் யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்ததி. யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டி விட்டானோ அவர்களுக்கு தான் நேர்வழி கிடைக்கும். ஹுதுபாவை கொண்டும் நேர்வழி கிடைக்க மாட்டாது. ஹுதுபா என்பதும் பயான் செய்வது என்பதும் ஒரு உபன்யாசம், ஒரு உபதேசம். நேர்வழி என்பது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய வாப்பாவை பார்த்து என்ன சொன்னார்கள்? யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மா, யா அபதி லிம தஅபுது. சுப்ஹானல்லாஹ் சொல்லிக் கொண்டே போனார்கள். கடைசியாக வாப்பா என்ன தெரியுமா சொன்னார் மகனை பார்த்து? அன்புக்குரியவர்களே, படியுங்கள் குர்ஆனை, குர்ஆனை படியுங்கள். குர்ஆனுடைய பாசறைகளாக பள்ளி வாசல்களை மாற்றிக் கொள்ளுங்கள். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லப்பட வேண்டும், குர்ஆன் படிக்கப்பட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அவர்களை பார்த்து சொன்னார்கள், வாப்பா இதுக்கு பிறகு இந்த பேச்சை நீ நிப்பாட்ட இல்லைண்டா, இதுக்கு பிறகு உன்னுடைய இந்த தாவாவை நிப்பாட்டவில்லை என்றால் லஅர்ஜுமன்னக், உன்னை கல்லடிச்சு கொள்ளுவேன். வஹ்ஜுர்னி மலியா, என்னுடைய முகத்துல கூட முடிக்காம தொலைஞ்சு போயிடு. இது சொன்னது யாரு? வாப்பா. வாப்பா சொன்ன வார்த்தை. வாப்பா இஸ்லாத்துக்குள்ள இல்ல. வாப்பாக்கு நபியினுடைய போதனைகள் தெரியாது. வாப்போரை இஸ்லாத்தை இஸ்லாத்தில் பண்பட்டவர் அல்ல. அவர் ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர். சிலை வணக்கத்தை ப்ரோமோட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட வாப்பா மகனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மகனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் மாற்று மதத்தை சார்ந்தவர். அவர் சொன்னாரு, கல்லடிச்சு கொள்ளுவேன், என்ற முகத்துல கூட முடிக்காம தொலைஞ்சு போய்விடு என்று சொல்லி வாப்பா சொன்னாரு. மன்னித்துக் கொள்ளுங்கள், அந்த வார்த்தைகளை பாதிக்கக்கூடிய வாப்பமாறு எங்களையும் இருக்கத்தான் செய்கிறார்கள். வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர் மாற்று மதத்தை சார்ந்தவர், நாங்கள் இஸ்லாத்துக்குள்ளே வாழக்கூடியவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்னார்கள் பதில்? அதுக்கு என்ன பதில் சொன்னார்கள்? ஏண்ட கடமை முடிந்து விட்டது, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன், இதற்கு பிறகு நீங்களும் அல்லாஹ்வும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதற்கு பதில் சொல்லவில்லை. அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? இதுக்கு பிறகு உங்களோட முகத்தில முழிக்க மாட்டேன் என்று சொல்லவும் இல்லை. ஏண்டா வாப்பட முகத்தில முழிக்க மாட்டேன் என்று சொல்லுவது நாகரிகமான வார்த்தை அல்ல. வாப்பட முகத்தில் இதுக்கு பிறகு உங்களோட வீட்டுக்கு வரமாட்டேன், ஹயாத்துக்கும் வரமாட்டேன், மௌத்துக்கும் வரமாட்டேன், எனக்கும் உங்களுக்கும் இடையில் எந்த உறவும் இல்லை என்று சொல்லுவது ஒரு பண்பட்ட வார்த்தை அல்ல, ஒரு அஹ்லாக்குடைய வார்த்தை அல்ல, ஒரு முஸ்லிமுடைய வார்த்தையாக இருக்க முடியாது. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அஅ்தஸிலுக்கும், வாப்பா நான் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு தொந்தரவாக தென்படுகிறது, நான் கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கி நிற்கிறேன். உங்களுடைய கோபம் இல்ல, நிலைமை சீரானதுக்கு பிறகு மீண்டும் வருவேன். இப்ப கொஞ்சம் வீடு கொஞ்சம் அமைதியின்மையாக இருக்கிறது. அஅ்தஸிலுக்கும். சுப்ஹானல்லாஹ். அவர் சொன்னார், என்ற முகத்தில கூட முடிக்காதே. இப்ராஹிமுக்கு சொல்லி இருக்கலாம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இதுக்கு பிறகு உங்களோட முகத்தில் நான் முடிக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கலாம். அப்படி வாப்பக்கு பதில் சொல்ல முடியாது. என்ன சொன்னார்கள்? அஅ்தஸிலுக்கும், வாப்பா கொஞ்ச நாளைக்கு நான் உங்களை விட்டு ஒதுங்கி நிற்கிறேன், சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். எனக்கு ஒரு அவகாசம் கிடைத்தால் என்னுடைய ரப்பிடத்தில் நான் உங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வேன். அந்த அவகாசம் உங்களுக்கு கிடைக்கவில்லை. குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய பண்பாடு, வாய் எப்படி பாவிக்க வேண்டும். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள், யூசுஃபை பார்த்து, யா புனைய, என்னுடைய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய மகனே. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை பார்த்து சொல்றாங்க, யா புனைய, நாங்கள் குர்பான் கொடுத்தோம், எங்களுடைய குர்பான்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்டார்கள் மகனை பார்த்து? யா புனைய,
இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹ்க, அன்புக்கும் பண்புக்கும் உரிய மகனே, உன்னை அறுத்து குர்பான் செய்யும்படியாக அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு வந்திருக்கிறது, நான் என்ன செய்ய என்று சொல்லி அந்த வாப்பா எந்த வார்த்தையை சொன்னார்? யா புனைய. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யா புனைய, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யா புனைய. அதே யா புனையவத்தான் சையதுனா நூஹ் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கும் பாவித்தார்கள். தன்னுடைய மகனுக்கு வாய்த்த வார்த்தையும் அதே வார்த்தை தான். யா புனையல் கப்மஅனா. மகன் வாப்பட எதிரி, வாப்பட தாவா ஏற்றுக்கொள்ள இல்லை, வாப்பட ஏகத்துவத்தை அவமதித்தவரே, அல்லாஹ்வுடைய ரிசாலத்தை அவமதித்தவரே, அவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடவில்லை, அவன் அழிந்து கொண்டிருக்கிறான். தண்ணி தொண்டக்குழி வரைக்கும் வந்து விட்டது, கழுத்து வரைக்கும் வந்து விட்டது. வாப்பக்கு பாசம், வாப்பா அவருக்கு ஒரு அன்பு வந்துச்சு. மகனை பார்த்து சொன்ன வார்த்தை தெரியுமா? இதுக்கு பிறகாவது புத்தி படிச்சு வந்து சேருடான்னு சொல்ல இல்ல. என்ன வார்த்தையை தெரியுமா சொன்னார்? அந்த கட்டத்திலையும் யா புனைய, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரியவனே, இப்பயாவது வந்து சேருவாப்பான்னு தான் கூப்பிட்டாங்க. குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய நாவினுடைய பத்தினித்தனம், நாவினுடைய பத்தினித்தனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க அல்லாஹ்விடத்துல. அல்லாஹ்வை பத்தி சொல்றாங்க. அல்லாஹ் யாரு? என்னுடைய ரப்பு யாரு? சுப்ஹானல்லாஹ். என்னோட துஆக்கள் எப்படி இருக்க வேண்டும்? இப்ராஹிம் துஆ கேட்கிறாங்க. அல்லதி ஹலகனி, என்னுடைய ரப்பு யாரு தெரியுமா? அவன் என்னை படைத்தான், அவனுக்கு சொந்தக்காரன் நான், அவன் என்னை படைத்தவன், அவனுடைய சொந்தம் அவனுக்கு, நான் அவனுக்கு சொந்தம், அவன்தான் மாலிக், அவன் என்னை படைத்தவன், அவன்தான் எனக்கு நேர்வழியும் காட்டுகிறான். அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன் வல்லதி யுத்இமுனி வயஸ்கின். அவன் யாரு தெரியுமா? எனக்கு உணவளிக்கிறான், எனக்கு தண்ணீர் தருகிறான். சுப்ஹானல்லாஹ். நாங்க சாப்பிட்டுட்டோம் துஆ அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன் வல்லதி யுத்இமுனி வயஸ்கின். அவன்தான் எனக்கு உணவு தருகிறான், அவன்தான் எனக்கு தண்ணீர் தருகிறான். சொல்லிவிட்டு மூணாவது சொல்றாங்க தெரியுமா? அவன்தான் நோயத்தாரான், அவன்தான் குணமாக்குறான் என்று சொல்ல இல்லை. இஃபத்துல் லிசான், நாவினுடைய பத்தினித்தனம். அங்க சொல்றாங்க வஇதா மரில்து, நான் நோயாளியாக ஆகிவிட்டால் அவன் என்னை குணமாக்குவான். உலமாக்கள் முஃபஸ்ஸரீன்கள் எழுதியிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடன் உரையாடும் பொழுது கூட எப்படிப்பட்ட நாவு. யதார்த்தத்தில் உண்மையில் நான் நோயாளியாக ஆகுவதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம், அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் பிரகாரம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க வஇதா மரில்து, நான் ஒரு நோயாளியாக ஆகிவிட்டால் அவன் தான் என்னுடைய நோயை குணமாக்குகின்றான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்படியாக படிக்கப்பட வேண்டிய பாடங்கள் ஏராளம் இருக்கிறது. இன்னும் ஒரு துஆ கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இதையும் கொஞ்சம் கவனத்துக்கு எடுங்கள். இன்னும் ஒரு துஆ கேட்டாங்க. யா அல்லாஹ், நான் மௌத்தாகலாம், எனக்கு மௌத்து நிச்சயம், ஆனா என்னுடைய பெயர் மௌத்தாக கூடாது. எனக்கு மௌத்து நிச்சயம், நான் மௌத்தாகுவேன், ஆனா என்னுடைய திருநாமம் மௌத்தாக கூடாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தாகி விட்டார்கள், அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தங்க இந்த புள்ளைகளை கொஞ்சம் அமைதிப்படுத்தினா மிச்சம் நல்லா இருக்குமே. பொறுப்பானவங்க கொஞ்சம் சின்ன பிள்ளைகளை பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வந்து மற்ற மக்களுடைய தொழுகைய ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க அல்லாஹ்விடத்துல, எனக்கு மௌத்து நிச்சயம், ஆனா நான் மௌத்தானதுக்கு பிறகு நான் வாழ வேண்டும். வஜஅல் லி லிசான ஸித்கின் ஃபில் ஆகிரீன்,
எனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் என்னுடைய பெயரை ஞாபகப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கலாம், சஃபா மருவாவாக இருக்கலாம், ஹிஜ்ர இஸ்மாயிலாக இருக்கலாம், நாங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானியாக இருக்கலாம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்ந்தோம் மறைந்தோம் என்பதல்ல முக்கியம். வாழ்ந்தோம், வரலாறு படைத்தோம், மௌத்தாகிவிட்டோம். வாழ்க்கையை வரலாறாக மாற்றுங்கள். வாழ்க்கையை வரலாறாக மாற்றுங்கள். செல்வத்தை தந்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான், ஆளுமையை தந்திருக்கிறான், தலைமைத்துவ பண்பை தந்திருக்கிறான். இவைகளை வைத்து வரலாறு படையுங்கள். எங்கட மௌத் எப்படி தெரியும் ஆகிவிட்டது? எங்கட மௌத்து எப்படி தெரியும் ஆகிவிட்டது? ஹஜ்ஜி பெருநாள் அன்று இத்தனை மாடு குர்பான் கொடுத்தோம் என்று சொல்லுவது போன்று எங்கட ஊர்ல இத்தனை பேர் ஒரு வருஷத்துல மௌத்தாகிட்டாங்கன்னு சொல்றோம். அவ்வளவுதான். பள்ளி வாசல்ல கொண்டு வந்து வைத்து தொழுவிக்கப்படக்கூடிய அனைவருக்கும் வரலாறு கிடையாது. அனைவருக்கும் வரலாறு கிடையாது. எத்தனையோ செல்வந்தர்கள், எத்தனையோ கல்விமான்கள், எத்தனையோ வளவாளர்கள், எத்தனையோ தலைமைத்துவ பண்பு படைத்தவர்கள் பள்ளி வாசல்ல கொண்டு வந்து தொழுவிக்கப்படுறாங்க. அவங்கள பத்தி என்ன சொல்லுவாங்க மக்கள்? சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நான் மௌத்தானதுக்கு பிறகும் என்னை பற்றி சொல்லுவதற்கு ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு மௌத்தாகுங்கள். அதுக்கு பெயர் சதக்கத்துல் ஜாரியா. அதுக்கு பெயர் சதக்கத்துல் ஜாரியா. என்ற ஜனாசாவை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. மக்கள் என்னை பற்றி ஏதாவது ஒன்று பேச வேண்டும். நான் சும்மா மௌத்தாக கூடாது. என்னை மக்கள் மறந்து விடலாம், என்னுடைய முகம் மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் செய்துவிட்டு போனவைகளின் ஊடாக என்னை அவர்கள் மறக்க முடியாமல் இருக்க வேண்டும். இதைத்தான் சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வஜஅல்லி லிசான ஸித்கின் ஃபில் ஆகிரின். எனக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் என்னை ஞாபகப்படுத்த வேண்டும், என்னுடைய திருநாமம் இருக்க வேண்டும். நாங்கள் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. ஒரு நாளைக்கு எத்துணை தடவைகள், எத்துணை லட்சம், எத்துணை கோடி மக்கள் இந்த ஸலவாத்தை ஓதுவார்கள்? சொல்லுங்க பாப்போம். எனக்கு மௌத்து வரலாம், நிச்சயமாக மௌத்து வரும். ஆனால் என்னுடைய பணி, நான் செய்துவிட்டு போனவைகள், என்னுடைய சதக்கத்துல் ஜாரியா, என்னுடைய வழிகாட்டல் இந்த பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் திரகாத்திரம் கொள்ளுங்கள். ஏதாவது ஒன்றை அடையாளமாக செய்துவிட்டு போக வேண்டும். இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இஹ்லாஸுக்கும் இருக்கும் சம்பந்தம். இஹ்லாஸ் என்பது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலுள்ள ரகசியம். இந்த பள்ளியை செய்ய வேண்டுமா? இந்த பள்ளியை செய்ய முடித்த ஒரு வரலாறு படைத்து விடுங்கள். இது அல்லாஹ்வுடைய மாளிகை. எனக்கு நான் வீடு கட்டி இருக்கின்றேன். என்னுடைய வீடு கட்டப்பட்டு விட்டது. ஏன் அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டி முடிக்க முடியாது? எந்த வீடு கட்ட நான் யார்கிட்டையும் வசூல் பண்ண இல்ல, சுயமாக உழைத்து சொந்தமாக பணம் வீடு கட்டி இருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய வீட்டை நாங்கள் அனைவரிடத்திலும் வாங்கித்தானே கட்ட வேண்டும். ஏன் எனக்கு கட்டி முடிக்க முடியாதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீடு கட்டினார்கள். வாஹிதுனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வ ருக்கஇஸ் சுஜூத். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கின்றேன். என்னுடைய ஜனாசாவை கொண்டு வந்து பள்ளியில் வைத்துக் கொண்டு நான் விட்டு விட்டு போன எதையுமே மக்கள் பேச மாட்டார்கள். ஏன் தெரியுமா பேச மாட்டார்கள்? அது எதுவுமே என்னுடையதல்ல. இப்ப எனக்கு 2 வீடு, 10 கடைகள், 5 வியாபாரம், பெரிய ஃபேக்டரி எல்லாம் இருக்கலாம். ஆனா எதை பத்தியுமே பேச மாட்டார்கள். ஏன் தெரியுமா காரணம்? என்னுடைய கண் பொத்திப்பட்டதுமே இவைகள் அனைத்தும் என்னுடையதல்ல. என்னுடைய வீட்டுக்கு பெயர் கூட மையத்து வீடாக மாறிவிடும். ஆனால் ஜனாசாவை வைத்துக் கொண்டு கூட சொல்லுவார்கள், நீங்கள் செய்தவைகளை பற்றி பேசுவார்கள், கொடுத்தவைகளை பற்றி பேசுவார்கள், படைத்த சாதனைகளை பற்றி பேசுவார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். உங்களின் ஊடாக யாருக்கெல்லாம் ஹிதாயத்து கிடைத்ததோ அவர்கள் உங்களை பற்றி பேசுவார்கள். நீங்க யாருக்கெல்லாம் ஓதி கொடுத்தீர்களோ அவர்கள் உங்களை பற்றி பேசுவார்கள்.
வாழ்க்கையில் ஒன்றை மறந்து விடாதீர்கள். விட்டு விட்டு போவது வரலாறு அல்ல, கொடுத்து விட்டு போவது வரலாறு. அதைத்தான் சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வஜஅல் லீ லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். இன்னும் ஒரு துஆ கேக்குறாங்க, வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், கபர்ல இருந்து எழுப்பாட்டப்படக்கூடிய நாளையில என்ன கேவலப்படுத்தினாதே அல்லாஹ். யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். அந்த நாளையில என்ற செல்வமோ என்ற குழந்தைகளோ எதுவுமே எனக்கு பிரயோஜனம் கொடுக்க மாட்டாங்க. நெருப்புக்குள்ள குதித்த நபி, தண்ட மகண்ட கழுத்துல கத்திய வச்சு அறுத்த நபி, தண்ட குடும்பத்தை கொண்டே ஒரு பாலைவனத்தில் விட்டு விட்டு வந்த நபி, அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு ஃபஅத்தம்மஹுன்ன. நாங்கள் இப்ராஹிமை சோதித்தோம், இப்ராஹிம் அதைகளை பூர்த்தி செய்து விட்டார். இப்ராஹிம் அல்லதி வஃபா. இப்ராஹிம் எப்படிப்பட்டவர் என்றால், கொடுக்கப்பட்ட டாஸ்க், கொடுக்கப்பட்ட பொறுப்பை, கொடுக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றியவர் என்று அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான் குர்ஆனின் ஊடாக. அப்படிப்பட்ட நபி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்கிறாரே, யா அல்லாஹ், கபர்ல இருந்து எழுப்பாட்டப்படக்கூடிய நாளையில எல்லாரும் எழும்புவாங்க. எல்லாரும் எழும்பி மேல வருவாங்க. அந்த நேரத்தில் சொல்றாங்க, யா அல்லாஹ், என்ன கேவலப்படுத்தினாதே யா அல்லாஹ். அந்த நாளையில இந்த புள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய புள்ள யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பேரப்புள்ளைகள். இவங்க யாரும் எனக்கு பிரயோஜனம் கொடுக்க மாட்டாங்க. இந்த பிள்ளைகள் பிரயோஜனம் கொடுக்க மாட்டாங்க. நான் விட்டு விட்டு போன ஜம்சம், நான் கட்டி விட்டு போன காபா, இது எதுக்குமே எனக்கு பிரயோஜனம் கொடுக்க மாட்டாங்க. என்ன கேவலப்படுத்தினாதே அல்லாஹ். கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய துஆ இப்படி இருக்கும் என்றா ஏண்ட உங்களோட செய்தி என்ன? எங்கள்கிட்ட என்ன துஆ இருக்குது? யா அல்லாஹ், கபருக்குள்ள போற நாள நல்ல நாளாக்கி வச்சிரு யா அல்லாஹ். கபர சுனத்தின் பூங்காவாக்கிடு யா அல்லாஹ். உன்னை சந்திக்க வர நாள் நல்ல நாளாக்கிடு யா அல்லாஹ். கபர்ல இருந்து எழும்பி உன்னை சந்திக்க வரக்கூடிய நாளில் என்ன கேவலப்படுத்திடாதே அல்லாஹ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அமலுக்கு தௌஃபீக் செய்வாங்க. யா அல்லாஹ், நாங்க பேசினதையும் கேட்டதையும் எங்களுக்கு எதிராக சாட்சியாக்கிடாதே அல்லாஹ். அமல் செய்ய பேசுறோம் யா அல்லாஹ், நடைமுறைப்படுத்த பேசுகிறோம் யா அல்லாஹ், அதுக்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ். இமாம் புகாரி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரிவாயத்து செய்றாங்க, நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். ஒரு பயங்கரமான காட்சி. اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. கேள்வி கணக்குக்குரிய நேரம் நெருங்கி விட்டது. ஆனா மக்களோ மறந்து நிற்கிறாங்க. கேள்வி கணக்குக்கு பதில் சொல்ல வேண்டும். அந்த நாள் எங்களுக்கு சமீபத்தில் இருக்கிறது. மக்கள் மறந்து கட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, மறதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நாளையில மக்கள் மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் மனிதர்கள்ல ஒரு கூட்டம் எழும்பி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தில் போய் சொல்லுவாங்க, நீங்க தானே எங்கட வாப்பா, மனிதர்களுக்கெல்லாம் தகப்பனார் நீங்க தானே, நீங்க அல்லாஹ்வுடைய நபி தானே, நீங்க அல்லாஹ்விடத்தில் போய் சொல்லுங்களேன், பரிந்து பேசுங்களேன், மஹ்ஷருடைய மைதானத்தில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்படியாக, அடுத்த கட்டம் என்ன, ஹிசாப், கேள்வி கணக்கை ஆரம்பிக்கும்படியாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லுவாங்க, என்ன விட்டுடுங்க வாப்பா, பிள்ளைகளே, அதுக்கு நான் தகுதியற்றவன்.
அல்லாஹ் வானம் என்றதை சாப்பிட்டு விட்டேன், அல்லாஹ் வானம் என்றதை செய்து விட்டேன். ஒருக்கத்தான் செய்தார்கள். வலா தக்ரபா ஹாதிஹி ஸஜரா, இந்த மரத்தின் பக்கமாக நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான். நாங்கள் நெருங்கி விட்டோம். அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய மக்களாக மனிதனாக நான் மாறிவிட்டேன். எனவே எனக்கு என்ன நடக்குமோ தெரியாது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் போய் பேசுவதற்கு கதைப்பதற்கு எனக்கு அருகதை இல்லை என்று அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். சொல்லுவாங்க, முடியுமாக இருந்தால் நூஹுடத்தில் போங்கோ. 950 வருடம் தீன் பணி செய்தவர், தீனுக்கு ஹிதுமத்து செய்தவர், அவரிடத்தில் போய் இந்த விஷயத்தை முன்வையுங்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அவங்கள நாடி போவாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்ன விட்டுடுங்கோ, அல்லாஹ்ட்ட கேட்க கூடாத துஆவை கேட்டிருக்கிறேன், என் மகனுக்கு துஆ கேட்டுட்டேன், அல்லாஹ் இவனோட குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னதுக்கு பிறகும் யா அல்லாஹ் என் மகன் என்ற குடும்பம் என்று துஆ கேட்டுட்டேன், அதனால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவனாக நான் மாறிவிட்டேன், என்னை விட்டுடுங்கள், வேணும் இந்த இப்ராஹிம் இடத்துல போங்கன்னு வழிகாட்டுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல மக்கள் வருவாங்க. வந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, வந்த மக்கள், நீங்க ஹலீலுல்லாஹ், நீங்க வஃபியுல்லாஹ், நீங்க இப்படிப்பட்டவர், நீங்க அல்லாஹ்வுடைய முஹப்பத்தில் மகண்ட களத்தில் கத்திய வச்சவர், நீங்க இப்படிப்பட்டவர் என்று சொல்லாம சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ்விடத்தில் போய் கொஞ்சம் பேசுங்களேன், சொல்லுங்களேன், கேள்வி கணக்கு ஆரம்பிக்கும்படியாக. அந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐயோ, என்னை விட்டு விடுங்கள், என் வாழ்க்கையில் நான் 3 பொய் சொல்லி இருக்கிறேன். 3 பொய் சொன்ன நபி இந்த பதட்டம் பதறுவார் என்றிருந்தால் நாளை கியாமத்தில் வாழ்க்கை பூராக பொய்யிலே ஓடிக்கொண்டிருக்கிற என்னுடைய உங்களுடைய செய்தி என்ன? 3 பொய். உலமாக்கள்கிட்ட கேளுங்க, அது 3 பொய் அல்ல, அது 3 பொய்யாக சொல்லப்பட்ட பொய் அல்ல. வருமானம் தீட்டுவதற்கு உலக ஆதாயத்துக்காக சொன்ன பொய் அல்ல. ஒன்று, சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டார்கள். பெரிய சிலையினுடைய களத்தில் கொண்டு போய் கோடாரியை வைத்து விட்டு வந்தார்கள். கடைசியாக கேட்டாங்க இப்ராஹிம் பார்த்து, அன்த ஃபஅல்த ஹாதா யா இப்ராஹிம், இந்த சிலைகளை எல்லாம் உடைத்தது நீங்க தானான்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்க வேண்டும், நான் தான் உடைத்தேன் என்று சொல்லாமல், அந்த கோடாரி இருக்கிறது பெரிய சிலையினுடைய கழுத்தில் தானே, அதிட்ட கேட்டு பாருங்களேன் என்று சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதையும் பொய்யாக பார்த்தார்கள். இதுவும் ஒரு பொய். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பொய்யில்லாத வாழ்க்கையை தந்துடுவானாக. பொய்யில்லாத வாழ்க்கை. நாளை கியாமத்துடைய நாளையில கேவலம் இல்லாமல் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். நான் சில கருத்துக்களை சொன்னேன். உலமாக்களை நாடி அணுகி இந்த ஹதீஸ்களை படியுங்கள். 3 பொய். என்ன பொய்? அந்த பொய்க்கு பின்னால தாற்பயம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாழ்க்கையில சொன்ன 3 பொய் இந்த அளவுக்கு பெரிய ஒரு பாரதூரமாக இருக்கும் என்றால் ஏன் உங்களுடைய செய்தி என்ன? இப்படியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நீடித்துக் கொண்டே போகிறது. படிப்பினைக்குரிய வரலாறு. நாவு எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எப்படி கையேந்த வேண்டும். உலகம் கைவிட்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்போம். பிவாதின் கைர ஸீ ஸர்இன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம், யா அல்லாஹ், மரம் செடி கொடி தண்ணி எதுவுமே இல்லாத ஒரு பாலைவனத்தில் என்னுடைய குடும்பத்தை விட்டு விட்டு வந்திருக்கிறேன். வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லஹும், அவர்களுக்கு பல வர்க்கத்தை உணவாக கொடுப்பாயாக. மரம் இல்லாத, செடி இல்லாத, கொடி இல்லாத, தண்ணி இல்லாத ஒரு பாலைவனத்தில் குடும்பத்தை வைத்து விட்டு கேட்ட துஆ என்ன தெரியுமா? பல வர்க்கத்தை உணவாக கொடுப்பாயாக. என்னோட மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது, அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்க வேண்டுமா? புத்தியை மடக்கி ஒரு பக்கமாக வைத்து விட்டு துஆ கேளுங்கள்.
புத்திசாலிகளுக்கு துவா கேட்க முடியாது. புத்தியை பாவித்தால் துவா அல்லது. துவா என்பது புத்தியை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு, ஒரு குடையை மடக்கி மறுபக்கமாக வைத்துவிட்டு வீட்டுக்குள்ளே வருவது போல புத்தியை மடக்கி ஒரு பக்கமாக வைத்துவிட்டு பள்ளி உள்ளுக்கு வாருங்கள், அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிப்பட்ட துஆவை தான் சொல்லித் தந்தார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாறு படிக்கப்பட வேண்டிய வரலாறு. அல்லாஹ் சொல்லிவிட்டான், அதுல உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் அல்ல. மா கான ஹதீஸன் யுஃப்தரா வலாக்கின் தஸ்தீகல்லதி பைன யதைஹி வ தஃஸீல குல்லி ஷைஇன் வஹ்தன் வ ரஹ்மத்தன் லிகௌமின் யுமினூன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவைகளை கொண்டு படிப்பினை பெற்று ஹிதாயத்தை அடைந்து கொண்ட கூட்டத்தில் என்னையும் உங்களை மாற்றி வைப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. உன்னை சந்திக்கக்கூடிய நாள் நல்ல நாளாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ். உன்னை சந்திக்கக்கூடிய நாள் எங்களுக்கு ஒரு பெருநாளாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ். உன்னுடைய அதிருப்தியையும் உன்னுடைய கோபத்தையும் உன்னுடைய சாபத்தையும் அடைந்து கொண்ட நாளில் எங்களை மௌத்தாக்கிடாதே யா அல்லாஹ். கலிமாவுடைய மக்களாக மௌத்தாக்கிடுவாயாக. பொய்யை விட்டு எங்களுடைய வாய்களை பாதுகாத்திடுவாயாக. ஹராத்தை விட்டு கண்களை பாதுகாத்திடுவாயாக. ஹராமான உணவை விட்டு வயிற்றை பாதுகாத்திடுவாயாக. உண்மையை பேசுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. பத்தினித்தனத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய கண்களை குளிர் வைப்பாயாக. எங்களுடைய குடும்ப வாழ்க்கை அழகாக்கி வைப்பாயாக. குடும்ப வாழ்க்கை அழகாக்கி வைப்பாயாக. எங்களுடைய பெற்றோருடைய மன்னரைகளை சுனத்தின் பூங்காக்களாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த பள்ளிவாசலுக்கு யாரெல்லாம் இதுவரைக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ, உதவி செய்து கொண்டே மன்னரை வாழ்க்கை ஆரம்பித்து விட்டார்களோ, அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. மேலான அருள் செய்வாயாக. இந்த வீட்டை அழகுபடுத்தினது போல அவருடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி வைப்பாயாக. யாருக்கெல்லாம் உதவி செய்ய மனம் இருக்கிறதோ, ஆசை இருக்கிறதோ, அவர்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. இதனுடைய வீடு யா அல்லாஹ், இதனுடைய மாளிகை யா அல்லாஹ், இதை ஹயாத்தாக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.